ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டேன் யூடியூப் இன் தமிழ் டிப்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நண்பன் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ வந்து எனக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீன் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல ப்ரோ, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம இந்த சேனல் அதில் நம்ம போட்டதில்ல, அதனால நம்ம எண்ட் ஸ்க்ரீனை பற்றி போடணும். அது எப்படி வைக்கிறதுனா ரொம்ப ஈஸி தான். அது நம்ம குரோமில் தான் வைக்க போகிறோம். அது ரொம்ப கஷ்டம் தான், இல்லை ஈஸி தான். அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஆல்ரெடி ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனல் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த இதில் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம சீக்கிரத்தை கொஞ்சம் முன்னேற மாதிரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சரி அதை நம்ம என்ன இது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அது எப்படி என்னன்னு பார்ப்போம். நீங்கள் முதல்ல வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணி உங்கள் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறது தெரியலன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை செக் பண்ணிட்டு கூட போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதுவே மேலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு டேஷ்போர்டு காமிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து எந்த வீடியோன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோனா இப்படி அந்த இது தொட்டிங்கனாலே இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கேட்குது. இதில் வந்து நீங்கள் பென்சில் இருக்கும், அந்த பென்சிலை தொடுங்க. இப்போ பென்சில் தொட்டோடனே ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆப்ஷன் இருக்கும். சப்டைட்டில், எண்ட் ஸ்க்ரீன், கார்ட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து எண்ட் ஸ்க்ரீன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. எண்ட் ஸ்க்ரீன் தொட்டினா இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு. எண்ட் ஸ்க்ரீன் இப்படி தான் உங்களுக்கு அதை நீ தொட்டோன்னே இங்கே ஆல்ரெடி நான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தனால இப்போ வந்து என்னென்னா மேலே வந்து எலிமெண்ட் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா கேட்கும் வீடியோவா, பிளேலிஸ்ட்டா, இல்லை சப்ஸ்கிரைப் சேனல் லிங்க் அப்படின்னு ஒரு 4-5 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து நீங்கள் எதுவும் வேணும்னு சொல்லிட்டு வீடியோனா இப்போ வீடியோ தொட்டினா உங்கள் வீடியோ கேட்கும். வீடியோ அதாவது யூடியூப்லேருந்து வீடியோ வேணுமா இல்லை உங்கள் வீடியோ தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து உங்கள் வீடியோ தொட்டு உங்கள் வீடியோவோ இல்லை எந்த வீடியோ வைக்கிறீங்களோ வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும். இந்த சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிடும். இந்த மாதிரி அதை காமிச்சோன்னு சேவ்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோ கூட ப்ளே பண்ணிட்டு வந்திருக்கா ஏன் செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் கைஸ் நம்ம செட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.